என்னுடைய பணிவான வணக்கம். செய்தை கிழக்கு பகுதி நடைபெறுகிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற பகுதி செயலாளர் இனிய நண்பர் துரைராஜ் அவர்களே, முன்னிலை வைக்கிற மேற்கு பகுதி செயலாளர் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இதற்கு முன்னிலை வைக்கக்கூடிய சைத சம்பத், மின்னல் கண்ணப்பன், மோகன்குமார், பாட்ஷா, முருகன், முருகேசன், ராஜீவ், ஆரோக்கிய, அருணகிரி, பாக்கியலட்சுமி அவர்களே, மதிப்புக்குரிய மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான என்னொரு நண்பர் மா சுப்பிரமணியம் அவர்களே, பாலவாக்க சோம் அவர்களே, மணிமாறன் அவர்களே, குணசேகரன் அவர்களே, மகேஷ் அவர்களே, துரை கபிலர் அவர்களே, இப்படியே படித்தா துரைராஜ் படிச்சுட்டு மாதிரி படிக்கும். எனவே நானும் மாவட்ட கழக செயலாளரை பின்பற்றி இவர்களெல்லாம் யார் யாரை அவர்களே என்று சொன்னார்களோ அதையும் நான் அவர்களே என்று சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கிறேன். இல்லாவிட்டால் சபைக்கு சலான் சொல்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அதனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு மரியாதை கொடுத்து இந்த நோட்டீஸில் போடப்பட்டிருக்கிற 484 பேர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சும்மா இருக்கிறேன்னு எண்ணி பார்த்தேன். எனக்கு இது செய்தியில் நடைபெறுற கூட்டம் மாதிரி எனக்கு தெரியல. இது வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடில் நடக்கிற கூட்டம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா எங்கள் ஊரில் அப்படி தான் 2 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு பாய் உட்காந்துருப்பார், ஒரு பாய் உட்காந்துருப்பார். ஆக எல்லாரும் கலந்தே இருப்பாங்க. ஆக இது ஒரு சகோதரத்தோடு கூடிய ஒரு பகுதி என்பதிலே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இவ்வளவு இஸ்லாமிய பெருமக்கள் வந்ததிலே எனக்கு மகிழ்ச்சி. நீங்கள் வந்து ஆகணும். ஏன்னா நாங்கள் தான் உங்களுக்கு வேண்டியவங்க. பிஜேபிக்கு நீங்கள் ரொம்ப கெட்டவங்க. ஆமாம், ஜென்ம எதிரி நீங்கள். ஒரு சட்டம் போட்டார் மோடி, இந்த இந்தியாவுக்கு யார் ஒன்றா வரலாம், குடியுரிமை தருவேன். சீக்கியர் வரலாம், அவன் வரலாம், இவன் வரலாம். 2 பேர் வரக்கூடாது. அதாவது வெளிநாட்டிலேருந்து அகதியெல்லாம் வரலான்னு வச்சுக்கோ, 2 பேர் வரக்கூடாது. முஸ்லீம் வரக்கூடாது, இலங்கை தமிழன் வரக்கூடாது. ஆக மற்ற யார் ஒன்றா வரலாம்னா இந்த இந்தியா என்ன இவங்க அப்ப மட்டும் சொத்தோ? இந்த நாட்டினுடைய பிரஜைகள் அல்லவா இஸ்லாமியர்கள். கண்ணியமிக்க காகிதம் இல்லை. சுதந்திரம் வந்த பொழுது அகில இந்திய முஸ்லிம் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். அப்பொழுது அவரை கேட்டார்கள், நீங்கள் பாகிஸ்தானுக்கு வந்து விடுங்கள், அந்த இடத்தில் நீங்கள் ஜனாதிபதி ஆகலாம், பிரதமர் ஆகலாம், அங்கேயும் நீங்கள் இந்த சமுதாயத்தை காப்பாற்றலாம் என்று சொன்னார்கள். கண்ணியமிக்க காகிதத்தை என்ன சொன்னார்? நான் மதத்தால் இஸ்லாமியன், ஆனால் இந்த மண்ணிலே நான் இந்தியனாக பிறந்திருக்கிறேன். இந்திய மண்ணிலே பிறந்து விழுந்திருக்கிறேன். இந்த நாட்டு காற்றை சுவாசித்திருக்கிறேன். இந்த தண்ணீரை குடித்திருக்கிறேன். எனக்கு தெரிந்ததெல்லாம் இந்தியா. வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி இருக்கிறேன். மதத்தால் நீங்கள் துண்டுபட்டு போவதை நான் விரும்பவில்லை, போய் வாருங்கள் என்று சொன்னாரே தவிர அப்படியா என்று போகவில்லை. அந்த கைதை மீளத்தினுடைய வழியிலே வந்திருக்கிற பெருமக்களாகிய அவர்கள்தான் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாட்டில் என்ன வேண்டும்? அரசாங்கம் என்ன செய்யணும்? மக்களுக்கு முதலில் உணவு, உடை, இருப்பிடம், இது 3 கொடுக்கணும்.
அடுத்து உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு இருக்கணும். இந்த நாளையும் செய்தால்தான் அது ஆட்சி, இல்லாவிட்டால் அது காட்டாட்சி. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? எங்களுடைய அரசாங்கம் மதச்சார்பற்ற அரசாங்கம் டிக்ளேர் பண்ணுகிறோம். யாரும் இந்த மண்ணிலே வாழலாம், உரிமை உண்டு. இந்த மதம் எங்களுக்கு விரோதி என்று நாங்கள் பிரகடனப்படுத்தியதில்லை. இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கம் ஆரம்பத்தில் உருவான காலத்தில் இதை தனியாக கூட்டம் போட்டால் பெரியார் உள்பட, பட்டிவீரம்பட்டி சௌந்தரபாண்டியன் உட்பட, பன்னீர்செல்வம் உட்பட ஒரு தனி மேடையில் பேசினால் அன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் வெறிகொண்டு தாக்கினார்கள். அந்த நேரத்தில் தான் இருவண்ண கொடியை பெற்றுக்கொண்டு போய் பிறை கொடி பறக்கிற அந்த மேடையிலே கட்டிவிட்டு இஸ்லாமிய மேடையிலே தான் இந்த திராவிட இயக்க கருத்துக்கள் முழங்கப்பட்டது என்பதை வரலாறு தெரிந்தவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆக நாங்கள் ஒரு தாய்க்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் இந்த மண்ணிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையினாலே தான் இவர்கள் எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி, இவ்வளவு பேர் பார்த்ததிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த விழாவிலே தலைவனுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வாழ்த்து சொல்வதற்காக எங்களை வாழ வைத்திருக்கிற முதலமைச்சரே, உனக்கு நன்றி. உன் தந்தை காலத்திலே நாங்களும், அண்ணா காலத்திலே நாங்களும், பெரியார் காலத்தில் இருந்து நாங்கள் உங்களோடு இணைபிரியாமல் இருக்கிறோம் என்று எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் சொல்வதற்காக வந்திருக்கிற அனைவருக்குமே நான் தனிப்பட்ட வகையிலே ஒரு நன்றி வார்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இங்கே பேசிய அனைவரும் தளபதியை புகழ்ந்திருக்கிறார்கள், சாதனையை வெளிப்பட சொல்லியிருக்கார்கள். இங்கே பேசிய மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அற்புதமான நிர்வாகி, ஒரு அற்புதமான பேச்சாளர், ஒரு அற்புதமான இயக்கத்தை கட்டி காக்கின்ற தடமாவைகள். நான் அவரை நீண்ட நாட்களாக அறிவேன். ஒரு இயக்கத்தை அதிகம் சைதாப்பேட்டை பகுதியிலே வழிநடத்துவது என்பது சாதாரணமானதல்ல. அது கலைஞர் பிறந்த நாளானாலும் தளபதி பிறந்த நாளானாலும் அந்த பிறந்த நாட்களை அல்லது கழகம் அறிவிக்கிற முக்கிய போராட்டங்களை பங்கேற்பதற்கு நடத்தப்படுகிற கூட்டத்தையும் நடத்துகிற விதத்தையும் நான் நீண்ட நாட்களாக பார்த்து வருகிறேன். இன்னும் சொல்ல போனால் கூட்டம் போடுவதற்கென்றே ஒரு மாவட்ட கழக செயலாளர் உண்டு என்றால் அது மா சுப்பிரமணியம். ஒரு பாட்டு தனிப்பாட்டு ஒன்று உண்டு. தண்ணீரும் காவேரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவது சோழ மண்டலமே பாட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், தண்ணின்னு சொன்னால் அது காவிரி தண்ணியை தான் குறிக்கும். இந்த தண்ணி இல்லை, காவிரி தண்ணி. தண்ணீரும் காவிரியே, தண்ணீர் என்று சொன்னால் அது காவிரியை தான் குறிக்கும். சோழன் மன்னன் என்று சொன்னால் அது சோழ மன்னனைத்தான் குறிக்கும். நாடு என்று சொன்னால் அது சோழ நாட்டைத்தான் குறிக்கும் என்று சொன்னதை போல் ஒரு மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் போடுவதற்கே உண்டு என்றால் அது மா சுப்பிரமணியம் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உழைக்கிறவனை புகழ்வதிலே எனக்கொன்றும் கவலை இல்லை. நான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இந்த இயக்கத்திலே உழைக்கிறவனை பார்த்து தட்டி கொடுப்பது தான் என்னுடைய வேலை. ரத்தம் சிந்துகிறவனை பார்த்து ஆறுதல் சொல்வதுதான் என்னுடைய வேலை. கட்சியினுடைய கட்டுக்கோப்பை பார்ப்பது தான் என்னுடைய வேலை. ஆகவே நாம் மா சுப்பிரமணியன் இது கூட்டம் போடுவதை மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் கேள்விக்கு பதில் சொல்வதிலே ஒரு தனி நயம் அவருக்கு உண்டு. கேள்வி கேட்டவன் ஏண்டா கேட்டான்னு போயிடுவான். காரணம் பொதுவாக சொல்ல மாட்டான். நான் ரொம்ப கிண்டலாக பதில் சொல்லுவேன். அது என்னுடைய சர்வீஸ். யாரும் ஒன்றும் கேட்டுக்க மாட்டான். ஏதாவது சட்டம் சொல்லி இந்த திட்டத்தை முன்னேற்ற, இந்த திட்டத்தை நிறைவேற்ற அரசு முன் வருமானு கேட்பான். நான் பதில் முன்னோரும் நிற்பேன். முன்வரும் அப்படின்னு கந்துருவான். ஆனால் மற்றவங்க சொன்னால் கோவம் இருக்கும். ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு புள்ளி விவரத்தோடும், மற்றவங்கெல்லாம் சற்றொப்ப 320 கோடி ரூபாய் அப்படின்வான். இவர் அப்படி இல்லை, 341 கோடி ரூபாய்.
அந்த ₹1 அட்டனா காலம் போய் சொல்லுவார். நானும் கூட எப்படியா சொல்கிறேன், குண்டை விட்றியா கரெக்டாக சொல்கிறியா அப்படின்னு. கரெக்டாக இருக்கும். அது மாதிரி செய்கிற. காலையில் எழுந்த உடனே நான் பார்ப்பேன், இவருடைய பத்திரிக்கை பேட்டி இல்லாத நாளே இருக்காது. அது என்ன காரணம்னா, காலையில் ஓடுறார், ஓடிட்டு அப்புறம் அதே வேலையை அப்புறம் அங்கே இருக்கிற 2 பல கடங்களை பார்க்குறார். அவர் பத்திரிக்காரன் அவர் பார்க்குறார், ஒரு பேட்டி கொடுக்குறார். அன்றைய தினம் அவருடைய பணி என்ன என்பதை கேட்டுக்கலாம். ஆகையினால சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இவர் தளபதியுடைய காலம் ஒரு பொற்காலம் என்றால், அந்த பொற்காலத்தை நடைமுறைப்படுத்தி படைக்கிறவர் நம்முடைய சுப்பிரமணியம் என்பதிலே எனக்கு மாறுபட்ட கருத்து அல்ல. நான் அவரை விட பல ஆண்டு காலம் அங்கே உட்கார்ந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 53 வருஷம். நான் 56 வருஷம் தலைவர் சபையில் உட்கார்ந்துருக்கிறார், நான் 53 உட்கார்ந்துருக்கேன். இன்னும் 2 வருஷம் ஆனால் நான் போய் கெட்டியாக போய் பிடிச்சிடுவேன் கலைஞரை. ஆகையினால் அவர் இந்த கூட்டத்தில் பேசியது பார்த்தேன். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் நான் ஒரு நாள் பார்க்குறேன், ஏறி இறங்க மாட்டார். ஊட்டியில் இவ்வளோ தூரம் இறங்கி ஏறணும், அங்கே எங்கேயோ போயிட்டுருக்கார். வந்து முதல்ல நீ உடம்பை பார்த்துக்கொண்டு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். ஆகையினால் அவருடைய நான். ஆனால் இன்னொன்று சொன்னார்கள், இந்த தொகுதியில் நம்முடைய துரைராஜும் நம்முடைய துணை மேயரும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். எனக்கு இந்த தொகுதி ரொம்ப நாளாக தெரியும், கலைஞர் என்ன காலத்திலேருந்து தெரியும். நான் இருக்கிற கோட்டூர்புரம் ரோடு கிடையாது, நான் குடியேறப்போ கூட ரோடு கிடையாது, லைட்டு கிடையாது. அதில் தானே கலைஞரை மடக்கி போட்டு கொல்ல பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ரோடு இல்லாத, மின்சாரம் இல்லாத, அப்போ தான் ஸ்ரீதர் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார், எனக்கு கன்சருக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு மின்சார விளக்கு கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். மாறன் அதை தான் பெருமையாக பேசுவார் அவரை ஸ்ரீதரை பற்றி. அது மாதிரி ஸ்ரீதர்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவன் அப்படி இருந்தால் சார் அந்த ஊரில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அவன் ரோடு போட்டு கரண்ட்டு கொடுத்தான் என்று சொல்லுவார். அவர் எம்எல்ஏ வாக்கினார். அந்த அளவுக்கெல்லாம் ஸ்ரீபர் மேலே ரொம்ப பற்றாக இருந்தார் மாறன் அவர்கள். ஆக அப்படி இருந்த ஒரு தொகுதி. சைதாப்பேட்டையில் என்ன 5 வீட்டில் 8 வீடு ஏனக்கால் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரீட்டே ரொம்ப அழகாக. நான் ஒரு நாளைக்கு அப்புறம் போய் பார்த்தேன். நான் நம்முடைய அங்கிருந்து நம்ம பவளவண்ணன், அவர் வந்து பாஸ்கரன், இவங்கெல்லாம் இருந்த காலத்தில் சைதி சம்பந்தம், நடேசன், புலவர் நடேசன், இப்படியெல்லாம் மற்றவங்களாம் இருந்த காலத்தில் பச்சைபாசிலேருந்து நான் வந்து பேசுகிறேன். 62 முதலாக பச்சையப்பன் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது கார்ப்பரேஷன் தேர்தலில் சிவசங்கரனுக்காக நுங்கம்பாக்கத்தில் ஜெயலலிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் முதலாக என் பேச்சு அரங்கேறிச்சு. அதற்கு பிறகு இங்கே இருக்கிற சம்பத்துக்கெல்லாம் நன்றாக தெரியும், அந்த கூட்டங்களுக்கு நிறைய வந்திருக்கிறவன். ஆகையினால அந்த ஊர் இன்றைக்கு ஒரு தொகுதி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சைதாப்பேட்டை தொகுதி போல் இருக்க வேண்டும் என்று மாற்றி அமைத்திருக்கிறார்களே, அதுக்கெல்லாம் நம்ம பாராட்டை வாழ்த்தை நான் தெரிவிக்கிறேன். இது மக்களுக்கு அதை உணர்கிறார்கள் இன்றைக்கு மக்கள். அதை செய்தவர் யார்? அதற்காக கோடு போட்டு கொடுத்தவர் அண்ணா, அதை நடைமுறைப்படுத்தியவர் கலைஞர். அந்த நடைமுறைக்கு தொடர் நடவடிக்கை எடுத்து வருகிறவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் எவரும் கை நீட்டி உங்களை இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் ஆட்சி நடத்தவில்லை. பாராட்டுகிற நிலைக்கு தான் சொல்லுகிறார். நம்முடைய பிரதமர் கூட என்ன சொன்னார்? தொலைச்சு விடுவேன். இப்படி ஒரு பிரதமரை நான் பார்த்ததே இல்லை. தொலைச்சி விடுவேன். இந்த வாத்தியார் சொல்ல தொலைச்சி விடுவேன் உன்னுடைய அந்த மாதிரி சொல்கிறார். ஆனால் அதை பற்றி கவலைப்படலை. இவர் சிங்கத்துக்கு பிறந்த குட்டி,
இந்த சலசலப்பு